என்னுடைய மனசிலாயோ பாடல் உருவான வீடியோ வந்து இப்போ வந்து வெறித்தனமாக வந்து வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அது போக அதில் அனிருத் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த மேக்கிங் வீடியோலேயேட்டு. அதெல்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பேசலாம்னு சொல்லிட்டு, ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிற நிலையில் இப்போ வந்து படத்துடைய முதல் பாடலான மனசில் ஆயோ பாடல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இந்த பாட்டுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு அப்படி பூமாகி வந்து வைரலாக போய்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டா யூடியூப்னு சொல்லிட்டு ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு போட்டு வந்து பாட்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஒரு ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக அதில் வந்து மஞ்சு வாரியர் அவர்களுடைய அந்த சில ஸ்டெப்பு, பாட்டோட கடைசியில் வர ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ஒய்ப் மெட்டீரியல் எல்லாமே வந்து பல வகையில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பாட்டோடைய மேக்கிங் வீடியோ வந்து இப்போ வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதில் வந்து அந்த ஷூட்டிங் எப்படி வந்து எடுத்திருக்காங்க இந்த பாட்டுக்கு அப்படிங்கிற அந்த வீடியோஸ் அண்ட் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கடைசியில் வந்து அந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய மேக்கிங் வீடியோ எல்லாமே வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் அனிருத் அவர்கள் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, படத்துடைய மேக்கிங் இந்த பாட்டு வந்து எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்னோட வாய்ஸில் தான் வந்து ஃபுல்லாக வந்து நான் பாடியிருந்தேன். என்னோட வாய்ஸில் வச்சு தான் பாட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் ரஜினிகாந்த் அவர்களுடைய லிப்பிங் மூமெண்ட் வந்து இந்த பாட்டில் இருக்குன்னு சொல்லும்போது நான் போயிருந்தேன். அப்போது ரஜினி சாரே என்கிட்ட வந்து சொன்னார், இந்த பாட்டுக்கு வந்து மலேசியா வாசுதேவன் பண்ணால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்க அனிருத் அப்படின்னு சொல்லும்போது நானும் வந்து சேட்டன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் மூலமாக ஏஐ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பாட்டுக்கு வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். 2 பாட்டு நாங்கள் வந்து கையில் வச்சுருந்தோம். 80s உள்ள மலேசியா வாசுதேவன், இன்னொன்று வந்து 90s உள்ள மலேசியா வாசுதேவன். ஸோ அதில் வந்து நம்ம 2 பாட்டு வந்து பொதுவாக என் மனசு தங்கம் அது வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த வாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு பாட்டுக்கு 80s மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனால் அந்த வாய்ஸை நான் வந்து மேட்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் அவர்கள் வந்து அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பார். ஸோ இந்த மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய ஐடியா எல்லாமே ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து கொடுத்தாரு. மலேசியா வாசுதேவன் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பையன் யுகேந்திரன் இந்த பாட்டுக்கு வந்து பாடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டுமே சரி அனிருத் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு வீடியோவில். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, பாட்டும் கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.